ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், டேனியல் சாப்டர் 1, தானியேல் 1ஆம் அதிகாரம். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அநேக தடவை எச்சரித்தார். ஆனால் அந்த ஜனங்கள் யாருமே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அதனால் அவங்கெல்லாம் என்ன ஆயிட்டாங்க? அந்த பாபிலோனியர் கைக்குள்ள அடிமையாக்கப்பட்டார்கள். God had warned his people that unless they turned back to him, he would allow the Babylonians to defeat them and take them away as slaves. அப்போ இந்த பாபிலோனியர் கைக்குள்ள இந்த ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அடிமைகளாக இருந்தாங்க. அப்போ அது உள்ள ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் தான் என்ன அப்படின்னு சொன்னால் டேனியல். அப்போ எதுக்காக அவங்க இப்படி அடிமைகளாக்கப்பட்டார்கள்? அப்போ அவங்க ஆண்டவருடைய வார்னிங் அதை இக்னோர் பண்ணாங்க. They ignored God's warnings, and during King Joachim's reign, King Nebuchadnezzar of Babylon came to Jerusalem and besieged it. ஸோ இப்படியாக இந்த எருசலேமில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இந்த பாபிலோனுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்படுறாங்க. அப்போ அவங்க சீச் பண்ணதில் யாரெல்லாம் இருக்கா? கிங் ஜோயாக்கிம். அது மாத்திரம் கிடையாது, அந்த ஆலயத்தில் உள்ள பாத்திரங்கள், இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த நேபுகாத்நேச்சார் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ அதுக்குள்ள இன்னொருத்தர் இருக்காரு. அவர் தான் யாரு? டேனியல். அப்போ இதுக்கு காரணம், அந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்னிங்கை கேட்காம இக்னோர் பண்ணி தங்க இஷ்டம் போல நடக்கிறதுனால ஆண்டவர் தான் என்ன பண்றாரு? இந்த பாபிலோனியர் கையில, இந்த நேபுகாத்நேச்சார் கையில இந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறார். The Babylonians then took away all the top leaders and the most able people, leaving only the poorest behind. Among those taken to Babylon was Daniel. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதில் ஒருத்தர் தான் யாரு? இந்த டேனியல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சரியா? Daniel and the Israelite prisoners were marched back to Babylon. இப்போ தான் கிங் நேபுகாத்நேச்சார் ஒரு ஆர்டர் போடுறாரு. யாரை கூப்பிட்டு போடுறாரு? அந்த அஸ்பெனாஸ். இந்த அஸ்பெனாஸ் யார் அப்படின்னு சொன்னா, அவர் தான் ஒரு சீஃப் ஸ்டாஃப், அவருடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர். யாருக்கு? இந்த நேபுகாத்நேச்சாருக்கு. அப்போ என்ன ஆர்டர் போடுறாரு நேபுகாத்நேச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவர் என்ன சொல்றாரு? இங்கே நம்ம அடிமைகளாக கொண்டு வந்திருக்கிற இந்த ராஜ குலத்தில், துறை மக்களில் யாதொரு மாசும் இல்லாத அழகானவங்க, ஞானத்தில் தேறினவங்க, அறிவில் சிறந்தவங்க, கல்வியில் நிபுணர், இப்படிப்பட்டவங்களை, அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ராஜாவை அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவர்களுமாகிய சில வாலிபர்களை தெரிந்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி ராஜா என்ன பண்ணுறாரு? இந்த அஸ்பெனாஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறார். King Nebuchadnezzar ordered Aspenas, his chiefs of staff, to select from the prisoners the very best of the young men from royal and noble families. They had to be strong, healthy, good-looking and clever. Among those Aspenas chose were Daniel and 3 of his friends. அப்போ இந்த ராஜா ஆர்டர் போட்ட மாதிரியே அஸ்பெனஸ் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு 4 பேரை செலக்ட் பண்றாரு. அதுல யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, டேனியல் and his 3 friends. அவங்க பேர் என்ன? ஹனனியா, மிஷாயேல் and Assyria. The 4 were given Babylonian names. Daniel was called Belteshazzar. Hananiah was called Shadrach. Mishael was called Meshach. Assyria was called Abednego. அப்போ அவங்களுக்கு அந்த தேசத்தில் உள்ள பேரை அவங்க என்ன பண்றாங்க? அப்படியே சேஞ்ச் பண்றாங்க. Babylonian names. அவங்க என்ன பேர் வைக்கிறாங்க? தானியலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 4 பேரையும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்? அவங்களுக்கு
அங்குள்ள லாங்குவேஜ், அதே மாதிரி அங்குள்ள லிட்ரேச்சர், இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் இவங்க எல்லாம் கற்றுக்கிட்டாங்க, எல்லாமே ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஒரு காரியம், அவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ராஜா சாப்பிட்ற சாப்பாடு, அந்த ராஜா குடிக்கிற திராட்சை ரசம், அதனால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் யாரு? இந்த டேனியல் கேட்டுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன் அதை சாப்பிடக்கூடாது, எதுக்கு அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா மோசேயின் பிரமாணத்தின்படி அந்த சாப்பாடு இவங்களுக்கு ஆகாது. These 4 young Jewish men were to be trained for 3 years in the language and literature of Babylon. They would also be given food and wine from the king's own kitchens. Daniel knew the meat being offered was not prepared as God had set out in the laws of Moses. He did not want to become drunk either. அப்போ இந்த ராஜாக்கு கொடுக்கிற அந்த போஜன பதார்த்தங்களினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போதான் அந்த பிரதானிகளின் தலைவன், அந்த சீஃப் ஸ்டாஃப், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க, உங்கள் ஃபேஸ்லாம் வாடி போயிடும், அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. இது எனக்கு உண்டான ஆர்டரு, அதனால் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி சாப்பிட சொல்றாரு? உங்களுடைய முகம் வாடி போயிடும், நீங்கள் டயர்ட் ஆயிடுவீங்க, அப்போ நீங்கள் இப்படி சாப்பிடாம நீங்கள் அலங்கோலமாக நீங்கள் உங்களுடைய முகம்லாம் இப்படி இருக்கிறத ராஜா பார்த்தாருன்னா உடனே என்ன பண்ணிடுவார்? என்னை கொன்றுவார், அதனால் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஆனாலும் டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க? எங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிப்பதற்கு பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரை கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும். அப்போ இவங்க சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க, காரணம் என்ன? அந்த போஜனத்தினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்த மாட்டோம். அப்போ அவர் என்ன சொல்றாரு? டெஸ்ட் us for 10 days on a diet of vegetables and water, then compare us to the others eating the king's food. சோதிச்சு பாருங்க, எங்களை 10 நாள் சோதிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி தானியேலும் அவனோடு கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க. அப்போ இந்த அளவுக்கு இந்த டேனியல் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதை பார்த்த அந்த தலைவர் பேர் என்ன அப்படின்னு சொன்னா மேல் ஷார். சரியா? அப்போ இந்த டேனியல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ராஜ போஜனம் எதுவுமே கொடுக்காம பருப்பு, டால் ரைஸ் நம்ம சொல்லுவோம்ல, நார்மல் வெஜிடபிள், நார்மல் டயட் தான் என்ன பண்ணாங்க இந்த டேனியல் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? 10 நாள் வரைக்கும் சாதாரண சாப்பாடு, நார்மல் சாப்பாடு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு கிங் டயட், ராஜ போஜனத்தை சாப்பிட்றாங்க. இப்போ 10 நாள் முடிஞ்சு எல்லாரும் வராங்க. அவங்க எப்படி இருக்காங்க? நல்ல அழகாக தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, டயர்ட் ஆகலை, முகக்கலை எதுவுமே மாறலை. அதுக்கு மாறாக நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த 4 வாலிபருக்கும் ஆண்டவர் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க? டேலண்ட், எழுத்து, லிட்ரேச்சர், விஸ்டம், ஞானம், அறிவு, நாலேஜ், சாமர்த்தியம், ஸ்கில்ஸ் எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? 4 பேர் கொடுத்துருக்காங்க. அது மாத்திரம் கிடையாது, எப்படிப்பட்ட தரிசனமாக இருக்கட்டும், சொப்பனங்களாக இருக்கட்டும், அதையும் அறியத்தக்க ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த தானியேலுக்கு கொடுத்துருந்தாங்க. சரியா? டெஸ்டிங்கு, ட்ரைனிங்கு எல்லாம் முடிஞ்சு இப்போ எல்லாரும் எங்கே நிற்காங்க? இந்த ராஜ சமூகத்தில் நிற்கிறாங்க. அப்போ at the end of their training they were presented to King Nebuchadnezzar. No one impressed the king as much as Daniel, Hananiah, Mishael and Azariah. So they entered the royal service. The king found them 10 times more capable than any of his wise men. அவர் ராஜா பார்க்குறாரு, மற்றவங்களெல்லாம் பார்க்குறாரு, அங்கே வந்திருக்கிற எல்லாரையும் விட
10 மடங்கு கேப்பபிள், சாமர்த்திய உள்ளவர்களாக, ஸ்கில் உள்ளவங்களாக கண்டாங்க. யாரு? சாதாரண சாப்பாடு சாப்பிட்டவங்க. ராஜபோஜனம் தங்களை தீட்டுப்படுத்தும் என்று அறிந்து அதை சாப்பிடாதவர்கள். அப்போ அவங்களுக்குன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு லிமிட்டேஷன், ஒரு பவுண்ட்ரி அவங்க என்ன பண்ணாங்க, நியமிச்சாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நல்ல ஒரு யூனிட்டி, நல்ல ஒரு ஃபெலோஷிப். பாருங்க, இந்த டேனியல் ராஜ போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் டிசிஷன் எடுத்தா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த டிசிஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, சம்மதம். எஸ், இட்ஸ் ஓகே, நாங்களும் அந்த டிசிஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க, ஒரு யூனிட்டியாக, ஒரு ஃபெலோஷிப்பாக இருக்கிறாங்க. சரியா? திடீர்னு யாராவது ஒருத்தருக்கு ஆசை வந்து, எனக்கு இந்த வெஜிடேரியன்லாம் வேண்டாம், எனக்கு இந்த ராஜ போஜனம், இந்த கிங்குள்ள டயட் தான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா அந்த இடத்துல ஃபெயிலியர் தான் இருக்கும். பட் அந்த இடத்துல ஆண்டவர் இவங்களை 10 டைம்ஸ் கேப்பபிள் ஆக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய டெசிஷன், அவங்களுடைய ஃபெலோஷிப், அவங்களுடைய யூனிட்டி. சரியா? ஹார்ஸ் பார்த்துருக்கீங்களா? குதிரை. ஒரு சிங்கிள் ஹார்ஸ் 8,000 பவுண்ட்ஸ் தனியாக என்ன பண்ணுமா, இழுக்குமா. எத்தனை? 8,000. அதுவே 2 ஹார்ஸ் சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால், not 8,000, not 16,000, it will be 24,000 pounds. 3 மடங்கு அதிகமாக அது என்ன பண்ணுமா, அந்த வெயிட்டை ஃபுல் பண்ணுமா, இழுக்குமா. பாருங்க, ஒரு தனி குதிரை 8,000 பவுண்ட்ஸ், அதுவே 2 குதிரை சேர்ந்து இழுக்கும் பொழுது 24,000 பவுண்ட்ஸ் அது என்ன பண்ணுனா, சேர்ந்து இழுக்குமா. ஸோ என்ன அப்படின்னு சொன்னால், யூனிட்டி, ஃபெலோஷிப், ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஸோ இப்படி நம்ம ஐக்கியமாக, ஃபெலோஷிப்பாக எல்லா டிசிஷனுக்கும், ஆண்டவருக்கு பிரியமான டிசிஷனுக்கும் நம்ம ஓகே சொல்லி நம்ம எல்லோரும் நல்ல ஒரு ஃபெலோஷிப்பாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நிச்சயமாக நம்மக்கிட்ட எந்த ஒரு தீமை, எந்த ஒரு ஈவில் அணுகாதபடி ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க, நன்மையான காரியங்களை மாத்திரம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, தருவாங்க. சரியா? ஸோ எனவே இதை நினைவுபடுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனத்தை நாம் தியானிப்போம். அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், Romans chapter 12 verse 21. Do not be overcome by evil, but overcome evil with good. ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கும் பொழுது எந்த ஒரு தீமையும் நம்மளை என்ன பண்ணாது, ஜெயிக்காது. எதுவுமே நம்மளை ஓவர் கம் பண்ணாது. ஸோ எனவே சில்ட்ரன்ஸ், நல்ல ஒரு ஃபெலோஷிப்பாக இருங்க. எல்லாருடைய டிசிஷன் ஒரே மாதிரி இருக்கட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல், ஈகோ இல்லாமல், எல்லாரும் ஹாப்பியாக, எல்லாரும் சந்தோஷமாக, எல்லாரும் யூனிட்டியாக, எல்லாரும் ஃபெலோஷிப்பாக நீங்கள் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு ஈவில் திங்ஸ் உங்ககிட்ட வராது. ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பாய், தேங்க்யூ.